ஹே காய்ஸ், ஒரு குட்டி சண்டே மினி விளாக் பார்த்துடலாமா? காலையில் எந்திரிச்சதும் ஜம்முன்னு ஒரு பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு வண்டி சாவி எடுத்துக்கிட்டு வண்டியை டேரெக்டாக கறி கடிக்கி விட்டாச்சு. இன்றைக்கி நான்வெஜ்க்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் இல்லை. ஏன்னா நம்ம மட்டன் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா மட்டன் சாப்பிட்டு பல மாதம் ஆனதுனால இன்றைக்கி வேறு ஆப்ஷனே இல்லை. டேரெக்டாக மட்டன் கடிக்க போயாச்சு. ஆனால் எனக்கு மட்டன் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்ற பேசிக் நாலேஜே சுத்தமாக இல்லை. அதனால் சிங்கப்பூரில் இருக்க என் ஆத்துக்காருக்கு ஒரு ஃபோனை போட்டு மட்டன் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு 1/2 கிலோ மட்டன் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. 1 கிலோ மட்டன் 750 ஆமா, 1/2 கிலோ மட்டன் 375 ருபீஸ் தானே. ஆனால் நான் 350 ருபீஸ் கொடுத்துட்டு மட்டன் 1/2 கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் ஜம்முன்னு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு களி செஞ்சு வச்சிருந்தாங்க. அது கூட மாம்பழம் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நானும் செல்லியாவும் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க அக்காவுக்கு குட்டி பிறந்திருக்கு, குழந்தை குட்டி பிறந்திருக்கு. அதனால அவங்கள பார்த்துட்டு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் பெரிய மனுஷங்க மாதிரி ஜம்முன்னு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் போகிறதுக்குள்ள பேர் வைக்கிற ஃபங்க்ஷனே முடிஞ்சிடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் குழந்தையெல்லாம் பார்த்துட்டு குழந்தைக்கு மொய்யெல்லாம் கொடுத்துட்டு குழந்தை பார்க்க சும்மா ரோஸ் மில்க் மாதிரி பிங்க் கிஷாக இருந்தான். குழந்தையோட பேர் குகன் அப்படின்னு வச்சிருந்தாங்க. செம கியூட்டாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட சண்டே இப்படி தான் போச்சு.